நாளைக்கு வீடியோ மட்டும் போவாது இருக்கட்டும். அவனை பேசிக்கிறேன். எல்லாம் போஞ்சு போயிடும் நாசமா. ஓகே நண்பா, என்ன வீடியோ பார்க்குறோம்னா லோடிங் ஓட்டுறதுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க ஏரி மண்ணு. அதுதான் போக போகிறோம். என்ன நிலவரம்னு தெரில, எல்லாம் ஈரமாக கிடக்குது. போய் ஓட்டி பார்க்கலாம். கழட்டி விடுமாப்ல. அதனால் வந்து கழட்டி விட்டு பெட்ட மாட்டிக்கிட்டு போகலாம் அப்படின்னு. சீட்டி அப்படியே முன்னாடி தள்ளி தள்ளிக்கிற கால் அப்படியே அழுத்தாது. மாப்பா உங்க வண்டி தான் ரெடியா மாப்ள? ஒரு வண்டி ஒன்றும் வரலமாம்மா, ஒரு வண்டி தான் இருக்கு. ஐயோ கழட்டு 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 இல்ல அங்க கழட்டி விட்டுலாங்க. அதை தூக்கி மாட்ட அப்படியே மேல. அது இப்ப ஆடுறதுனால உனக்கு வலிக்குதா? அது அது இடத்துல இருந்துட்டு போகுது. ஏன் அவங்க ஓட்டினா மட்டும் அதை கழட்டி போட்டு தான் ஓட்டணுமா? அதை கொண்டு போய் கழட்டி கொண்டு போய் வீட்டுல மண் அடிக்காத கொண்டு போய் உள்ள வைப்ப. எடுத்துருவா. ஆட்டை போட்டு போயிடுவாங்க. ஆட்டைக்கு போட்டுருவாங்க. பின்ன அதுல போடுறான். எங்க போறது? அது சாப்பிட்டுல எடுத்து போட்டு விட்டு அவன் போட்டு விட்டுருக்கான் பாரு. நம்மளதான் அதோட பின்ன அதுல தான் இருக்கணும், வேற எதுக்குமே மாத்தக்கூடாது. ஒரு பின்ன எல்லாத்துக்கும் இல்ல, அது அதுக்கு தனித்தனியான பின்னு. இதுக்கு மாட்டுறதுக்கு அதெல்லாம் பொட்டியில இருக்கும். சென்றகை மாட்டுறதுக்கா எல்லாம் அதில் பின்னு இருக்கும். சின்ன வண்டியில இருக்கும் 605. இதுக்கே தான் கட்டுப்படி ஆகுதான்னு தெரியல. 605 டே நீ அவனை கருதி 70 கேட்க வேண்டியதானே? என்னடா போடாமல. நான் 42லாம் வேணாம், நான் 70 கொடுனா. ஏன்னா ராவடி பண்றேன்னு கேட்கணும்டா. ஒரு பொட்டி எடுத்துட்டு வருவான், சின்ன பொட்டியா கோரமா கட்டி விட்டுருங்க. தொட்டி மேல ஜோடு எடுத்துட்டு வருவான் பொட்டி இறக்குறதுல பெரிய பொட்டி. ஒரு யூனிட் அதே 2 யூனிட் பிடிக்கும். எங்க கம்பெனிக்கே லாஸ்டா 2 யூனிட்ல பிடிக்க. 2 யூனிட் போய் வண்டி எங்களுக்கு உனக்கு அள்ளி போடுற நேரம் வேற வண்டி அது போட்டா கூட 2 நேரம் அள்ளி போட்டுருந்தா உள்ள இந்த இல்ல இருந்தா. ஏன்னா மாப்பிள கோபோட்டோல சாப்பிட்டு தானே பொட்டி உடைக்கிறோம். இல்லன்னா வச்சுக்கா ஏதோ பண்றோம். ஏன்டா வாசர் எடுத்து வர சொல்லுங்க. வாசர்ல அவ்வளவுதான் காய்ச்சி செத்துவான். இப்பதான்டா இப்ப 4 நாளா ஓட்டி பொட்டி செலவு பண்ண காசு மீதி பண்ண மறுபடியும் புட்டு புட்டியாடா அப்படிமா. என்னடா பண்ணலாம்? அதெல்லாம் அவ்வளவுதான். ஏதோ ஏரி மண் ஏதோ இன்னொரு 10,000 ரூபாய்க்கு ஓட்டினாலும் அது லாபம்னு நினைச்சிட்டு போக வேண்டியதான். 10,000 செலவு 10,000 லாபம். டைட் பண்ணு. இன்னும் சென்ட் போட்டு வந்துக்கிறாங்க. அவன் ஏன் போட மாட்டான்? 100 ரூபாய்க்கு 3 சென்ட். ஆமா அப்படியே உடம்பு பாருக்க, அப்படியே கொழுப்பு முட்டுது அப்படியே அலையில வர வர. நீ முட்டி போடுது பாரு இந்த இடத்துல. அழுத்து பைப் எடுத்தா போட்டு தூக்கு. போக்காடாய் போயிருவான். ஆவும் இப்படியே சொல்லியே சாப்பிட்டுருவான். போக்காடு நல்லா கொழுப்பு இங்க வரவும் 1 வருஷத்துல அப்படி கொழுப்பு அலையில பாரு அப்படியே பிதிக்கிட்டு வருது. போய் பைப் எடுத்தா போட்டு இல்ல. இதுல வேற கோகுல பாவம்னு சொல்றவனுக்கெல்லாம் பால் டேல வாங்கி கொடுத்து சாப்பிட்டுங்கிறான். அவங்க பாவமா? இவன் அவங்க பாவ புண்ணியம் பாக்குறாங்க பாரு. அவங்க தான் பாவம், இவன் பாவம் கிடையாது. பின் இருந்துச்சா? அந்த பின்ன போய் எடுத்துட்டு வந்தா அது அதுக்குன்னு தனித்தனியா பின் இருக்குது. உங்க கம்பெனில என்ன பண்ணுவீங்க? ஒரே பின்னு பேல இருக்கு. அது இருக்கிறதுல தகுடு மாதிரி இருக்குமா? பார் ஏடா வண்டி இப்படி போய் இப்படி வந்தா ரிவர்ஸ் வராது.
ஏன் இப்படி போயிட்டு இப்படி வராது? நினப்பு எடுத்துக்கிட்டு ஆடுதுடா, நம்ம என்ன சொல்றது? யாரா முதல்ல வண்டி மேல ஏத்துனது? ஊருக்கு முன்னாடி போய் வண்டி மேல ஏறி உட்காந்துவான். எதுக்குன்னு கேளு. இங்க கீழே இருந்தா கலப்பை கழட்டணும், பின்ன கழட்டணும். அதா இருந்தா நவாவது உட்காந்துட்டு நோம்பிக்க முடியலாம்ல. தெரிஞ்சுக்க அதெல்லாம். சொல்லுடா மாப்பிள்ள நீ. கேட்டு நல்லா போடு. போடு. வேணுங்க ரைட் வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே நண்பா, நான் கிளம்புறோம். ஜேசிபி கிளம்பிருச்சு, என் தம்பியும் கிளம்பிட்டான். இன்னைக்கு பாருங்களேன், டயர் மாத்தவும் பைசன் பிளே விட்டுட்டு கோரன் பாய் எடுத்துட்டு போயிட்டானுங்க. எல்லா வண்டி கை வந்த கடை தான். நாளா இந்த வண்டி ஓட்ட மாட்டேன், அந்த வண்டி ஓட்ட மாட்டேலாம் இல்லை ப்ரோ. நாளா எல்லா வண்டியுமே எனக்கு போகணும். இதை ஓட்டக்கூடாது, அதை ஓட்டினா நல்லா இருக்காது அப்படின்னா இது வரல என்னைக்குமே நினைச்சதும் இல்லை. அப்படிலாம் இல்லை ப்ரோ. நம்ம எல்லா வண்டியும் ஓட்டணும். ஜேசிபி போன வாட்டி நம்ம நிறைய போயிருக்கோம். ஏதோ வேலையே எல்லாம் நடந்து ப்ரோ. எப்படா டியூ கட்டுறதுன்னு நினைச்சேன். ஏதோ ஆண்டவன் பண்ணியதுல இப்பதான் ஒரு வேலை கிடைச்சிருக்குது. ஏரியில மண்ணல்றது கூப்பிட்டுருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாத இன்னைக்கு நாட்டி ஏரியில மண் ஓடணும் ப்ரோ. டிரைவர் செட் ஆகல ப்ரோ. சுஜித்தும் காலேஜ் போயிட்டான். அப்புறமேட்டு வேற டிரைவர் எதுவும் செட் ஆகல. அப்புறம் ஜேசிபிக்கே ஒரு ஆப்ரேட்டர், ஆல்டிங் ஆப்ரேட்டர் போட்டு அப்புறம் என் தம்பி டிராக்டர் ஓட்டுறான்னு வச்சுக்காங்களா. இன்னைக்கு ஜேசிபி ஆப்ரேட்டர் வந்துட்டாரு. ஒரு ஆல்டிங் மட்டும் போடும் ப்ரோ. ஆப்ரேட்டரும் இருக்கா, அவர் லோக்கல்ல இருக்கிறேன், எங்க ஊர்ல ஃபங்க்ஷனு, அதனால நான் வெளியில போகலைங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால ஒரு வாரத்துக்கு நான் ஓட்டி கொடுக்குறேன்னு வேலைன்னா சொல்லுங்க அப்படின்னு. சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்புறம் அதனால அவர் ஓட்டுறாரு முடியாம. அவங்க மாப்பிள்ள வண்டி இன்னும் வரலையா? அந்த வண்டி எடுத்துட்டு வா. அவரு வழி தெரியலையா, அதனால கோகுல் பாரு தண்ணி பிடிச்சிருக்கிறான். ஓகே முன்னாடி போடா. கோகுல் 5 நாளா ஓடி இருக்கிறான் ப்ரோ. வழி தெரியாதான் பாத்துக்கலாம். ஓகே நண்பா, பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கும் அந்த ஏரிக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் வச்சுக்காங்களேன். ஏதோ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு அல்லன ஏரியில் இல்லை ப்ரோ, இது வேற ஏரி பர்மிட். அது அவ்வளோதான் பர்மிட் முடிச்சிருச்சு, வேற ஏரி. ஆனால் கொட்டுறது என்னமோ அதே இடம் தான். அன்னைக்கு வந்து பார்த்துருப்பீங்க எல்லாமே செம்மண் கலர் மண் அள்ளியிருப்போம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஏரியில வந்து ஒன்லி மேட மண், அதாவது இந்த வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் கொட்டுவாங்கள பரியாதுக்கிறதுக்கு அந்த மண். இப்ப அந்த மண் தான் லோடிங்க்கு போகுதுன்னு வச்சுக்காங்களேன். ஆப்ரேட்டருக்கு தடம் தெரியாது, கோகுல் முன்னாடி விட்டுருக்கிறேன். அவன் என்ன எனக்கும் தடம் தெரியாதுங்கிறான். உலகத்தையே சுத்திட்டு வந்துருவான். கேட்டா தடம் தெரியாதுங்கிறான், எனக்கும் தடம் தெரியாதுங்கண்ணா அப்படிங்கிறான்.
ஓகே நண்பா, நம்ம வீட்டுக்கும் ஏரிக்கும் ஒரு 7-8 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட். நான் பாட்டு போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்றேன் நண்பா. இல்லைனா லென்த்தா போகும், போர் அடிக்கும் ப்ரோ. ஓகே நண்பா, எனக்கு என்னமா தடம் தெரியாத மாதிரி 2 வண்டிக்காரர் முன்னாடி நிக்கிறானுங்கன்னு வச்சுக்காங்களேன். சரி ஓகே, நமக்கு பின்னாடியே போவோம். நான் நம்பியாரம் பாருங்களேன், இன்னைக்கு 415 ஓட்டுறேன். இந்த வண்டி பொட்டியும் வெயிட் அதிகம், இன்ஜின்ல தம்முள்ள பைசன் பையில நான் ஓட்ட மாட்டேன் அப்படின்ட்டான். நமக்கு இதுதான் ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி ப்ரோ. இது எப்பேற்பட்ட எவ்வளோ நான் ஓட்டுக்கிறேன் ப்ரோ. நிறுத்தாத 5 மணி நேரம் 20 மணி நேரம் கூட இந்த வண்டியில ஓட்டுக்கிறேன் ப்ரோ. இன்னைக்கு உண்மை சொல்ல போனா இந்த வண்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால யாரும் ஓட்ட மாட்டேங்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஓகே நண்பா, நமக்கு இந்த பைசன் பை கொடுக்கவே மாட்டானுங்க. எப்ப பார்த்தாலும் அந்த 415 தான் கொடுப்பாங்க. என்ன காரணம்னா அதுல டயர் இல்ல, சுத்தம் அப்படின்னு சொல்லு. ஆனா அதையும் நான் ஓட்டுவேன், எந்த வண்டியா இருந்தாலும் சரி ப்ரோ. நம்ம ட்ரைனிங் தான், அதனால இந்த பைசன் பை நான் ஓட்டுறேன் பாருங்க. இன்னைக்கு எந்த இடத்துலயும் உட்கார வைக்காத நான் ஓட்ட முடியும் என்னால. விஜித் அத்தனை இடத்துல மாட்ட விட்டான், நான் அந்த வண்டியை மாட்ட விடாத என்னால வெளியே கொண்டு வர முடியும் ப்ரோ. ஆனா அவனால முடியாது. அதனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் நான் அல்ல, எத்தனையோ டிரைவர் இருக்கிறாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரா இருந்தா வண்டி எப்படி நேக்கா எடுத்தா எப்படி வெளியே வருமோ நல்லா எங்களுக்கு தெரியும். அதனால சும்மா வண்டி ஓட்டிட்டா நானும் டிரைவர் சொல்லக்கூடாது ப்ரோ. எல்லாமே இன்னைக்கெல்லாம் எவ்வளவு நுணுக்கம் இருக்குது. இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பொழுதுனையும் ஓட்டுறோம்னா வைங்க, இன்னைக்கு லாங் 500 ரூபா வாடகையில ஓட்டுறோம், 10 நடை தான் ப்ரோ ஓட்ட முடியும். 10 நடையை எந்த அளவு டீசல் மிச்சம் பண்றோமோ, எந்த அளவு பார்ட்ஸ் உடையாத பாத்துக்கிறோமோ அந்த அளவு தான் ப்ரோ நமக்கு சேஃப்டி. ஓகேவா? அதை விட்டுட்டு காட்டுத்தனமா ஓட்டணும்னா எதுக்கும் ஆகாத போயிடும் ப்ரோ. அதனால அதே மாதிரி இந்த ஆபரேட்டர் பாரு ப்ரோ, ஏற்றிக்கிறோம். சூப்பரான ஆபரேட்டர், கரெக்டா ஓட்டுவாப்ல, கட்டாமலாம் அடிக்க மாட்டாப்ல, அருமையான டைப்பு. அதனால ரெகுலரா வாங்கினாங்க, ரெகுலரா வரமாட்டேங்கிறாரு. பழைய ஓனர் கூப்பிடுவாருங்க, அதனால ரெகுலராலாம் வரதுக்கு இல்ல அப்படிங்கிறாரு. வந்தா ஏத்திக்கலாம், நம்ம டிரைவர் ஆச்சு. இங்க வரமாட்டேங்கிறாரு ஆளுக்காரங்க. அங்க என்ன வேலை, இங்க என்ன வேலை? என்ன பண்றது, ரோடு கொஞ்சம் மோசம் தான் ப்ரோ. பொறுமையா தான் ஓட்டி ஆகணும், அதான் ஓட்டிக்கலாம். ஓகே நண்பா, ஒரு வழியா நம்ம ஏரிக்கு சேர்ந்து விட்டோம். இதுதான் ஏரி ப்ரோ. எனக்கு என்னமோ மண்ணு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு வராது. ஏதாவது பார்த்து மேடம் பண்ண இடத்துல வருமோ பார்த்து தான் ப்ரோ வரணும். எல்லாமே லைட்டு மண் தான். அதான் இதுக்கு ஏரிக்கு கரை கட்டி இருக்கிறாங்க. ஆல்ரெடி நமக்கு முன்னாடியே நிறைய வண்டி நிக்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியலன்னு நினைக்கிறேன். என்ன போனா எல்லா வீடியோ வண்டியும் தெரியும். நமக்கு நிக்குது பாத்தீங்களா, அந்த மரத்தை கட்டி நிக்குது பாரு. அதனால போனாதான் தெரியும் என்ன நிலவரம், எப்படி என்ன ஏது. சரிதா, அங்க போய் ஸ்பீடு வரணும்னு வச்சுக்கலாம். வரிசை நிற்கிற பாரு வண்டியெல்லாம். நம்ம வண்டி எல்லாம் போட்டோ என் போறன் எப்படி ஈட்டானுங்களே. கேடுங்க, நம்ம சிங்க குட்டி இருக்குது, அது ஈக்குவலா போவோம். என்ன கொஞ்சம் சின்ன தம் இல்ல, அவ்வளவுதான், பாத்துக்கலாம். என்ன இப்ப போகுது. அவ்வளவுதான், உள்ள ரீச் ஆயாச்சு. பாத்தீங்களா, இப்ப அந்த கரம்னால நான் இப்ப சுத்துறதே 1/2 கிலோமீட்டர் வந்துட மாட்டேங்குது ப்ரோ. ஏரிக்குள்ள வெளியே போறதுக்கு வாடகை கம்மி தான் ப்ரோ. அப் அண்ட் டவுனு 6 கிலோமீட்டர் கம்மி தான், 500 ரூபாய் தான். வேற வழி இல்ல, அதனால ஓட்ட வேண்டிய சூழ்நிலை. அதனால ஓட்டிட்டு ப்ரோ. என்ன ப்ரோ, வாடகைலாம் ரொம்ப கம்மியா இருக்குதா அப்படிங்கிறீங்க. ஏன்னா இங்கெல்லாம் நிலவரம் அப்படிதான் ப்ரோ. இதுக்கே வாடகை இன்னும் கம்மியா ஓட்டுறீங்கன்னா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ப்ரோ. அதனால 10 நடை ஓட்டினா போதும் ப்ரோ, 5000 ரூபா இருக்குது. அதனால ஓட்டிட்டு வச்சுக்கோங்களேன். வண்டி வரிசையா நிக்குது பாரு.
பேர் எப்படி இது வந்து ஏரியில மண் அள்ளுறதுக்கு பர்மிஷன் ஆகுதுங்க. இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, ஆன்லைன்ல கொண்டாட்டாங்க ப்ரோ. ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் பர்மிஷன் வாங்கிக்கலாம், அடுத்தது ஆன்லைன்ல பர்மிஷன் வாங்கிட்டு அப்புறமேட்டு பர்மிஷன் அது நமக்கு ஓகே இதுல பணம் அள்ளலாம் அப்படின்னு அவங்க வந்து அப்ரூவ்டு கொடுத்துருவாங்க. அப்ரூவ்டு கொடுத்த வாட்டி நம்ம லோக்கல் விஓ கிட்டையும் தலைவர்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம மண்ணால ஸ்டார்ட் பண்ணலாம்னு வச்சுக்காங்களேன். அவ்வளவுதான் ப்ரோ. நேற்று இதுல கொஞ்சம் அள்ளி இருந்தாங்க, கிட்டாச்சி ஸ்டார்ட் ஒன்று போட்டிருப்போம் வச்சுக்காங்களேன். அது கொஞ்சம் அள்ளி இருந்தாங்க. ஆனா இப்ப எப்படி சொல்றது, அது ஃபுல் வீடியோ எடுக்கல. இன்னைக்கு கிட்டாச்சி வரும், அப்ப பாத்துக்கலாம் ப்ரோ. எல்லாம் போய் மண்ணு இடம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. மாட்டேங்குதா இன்னுமா கொஞ்சோடு கொண்டு வந்து ஊத்துறீங்களா? இந்தோப்பா மைலேஜோட மாஸ்டர் ஆட்டுக்குதப்பா. போனாயே ரெடி பண்றேன். அடேங்க அப்பா, எங்க கம்பெனி மாதிரியே எல்லாம் காப்பி அடிச்சிட்டீங்களா? போய் புட்ரா கோவில் சத்துரி ஊத்துறது ஃபுல் டீசல். மைலேஜ் அல்லு நல்ல போகுது இன்னைக்கு. அட்டடா, கண்ணாடி வேற எதுக்கு எங்களை பாக்குது? ஒன்னத்தானே பாக்கணும். சைடு வாங்குதா? ஐயோ கடவுளே. இண்டோபாம் பத்தி ஒரு சில நண்பர்கள் களி ஊத்துறாங்க. அன்னைக்கு ஏறின மேட்ல பாத்துட்டு என்ன ப்ரோ இண்டோபாம் ஏறவே மாட்டேங்குதுங்கிறாங்க. பேசலாம், எந்த வேலையை வேணா வரலாம். தார் ரோட்லயே வா. தார் ரோட்ல தான் வருவாங்க, மண் ரோட்லயே வருவாங்க. சீரகப்படி. ஐயோ அப்பா, சீரகப்படி வந்து ஓகே நண்பா, நம்ம செட்டு வண்டி எல்லாம் வந்துருச்சு. உள்ள அதுங்காட்டி ஜேசிபி வெளியே எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஜேசிபி போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து போயிட்டாங்க. அந்த வாட்டி எங்க கிளர்க்கு இடம் கட்டுறாரோ அதுக்குள்ள மண்ணை எல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ப்ரோ. ஓகே நண்பா, என்ன போச்சுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடத்தூர் வந்தோம் ப்ரோ. நான் காட்டணும்ல என்ன போச்சு, இந்த ஏரியில இல்ல ஏற்கனவே ஆளுநம்ல அந்த முறையிலக்கா இதுல இல்ல அப்படின்ட்டாங்க. அதனால இப்ப அந்த ஏற்கனவே அதுல குட்டைக்கு எடுத்துட்டு போறேன் ப்ரோ. அந்த குட்டைக்கு போனாதான் தெரியும் என்ன நிலவரம்னு. அதனால ஒரு சில வண்டி தான் இங்கே ஆட்டுக்குது, மீதி வண்டிலாம் இங்கே ஆட்டுக்குது சொல்லிட்டாங்க. ஏன் கோயந்தா இங்கேயா? போயா முன்னாடியே ஓ சரி கோயந்தா. அந்த கொட்டையில போய் குழி எடுத்துட்டாங்க. பரவாயில்ல, அது போனாதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. வாடகை கரெக்டான வாடகை, அதனால அங்க போறது வச்சுக்காங்களே. இது கொஞ்சம் தூரம் தான், ஆனா மண்ணு வேற கம்மியாகுது. அதனால அங்க எடுத்துட்டு போக சொல்லிட்டாங்க. அதனால அங்க போறோம். நம்ம வண்டியெல்லாம் பாருங்க பள்ளி படிக்கிட்டாட வரிசையா நிக்குது. எல்லாம் வரிசையா அப்படியே நல்லப்பா குட்டியாட வரிசையா படம் எடுக்கிற மாதிரி போகுது. அந்த அன்னைக்கு ஓட்டணும் பாத்தீங்களா, அந்த கொட்டையிலேயே ஓட்ட சொல்லிட்டாங்க. அதனால பர்மிட் முடிஞ்சு போச்சுன்னாங்க, மறுபடியும் அதுலயே ஓட சொல்றாங்க. அதே தெரியல. அதனால இந்த ஏரிக்கை குட்பாய் இது நமக்கு லாங்கு. அதனால அதா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு 14 நடம் ஓட்டினா கூட எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால அதே குட்டைக்கு போறேன்னு நல்லா வரிசையா போகுதா ட்ரிக்னு எல்லா வண்டியும் அதே குட்டைக்கு ஏற்கனவே ஓட்டின குட்டைக்கே பழைய குட்டைக்கே வந்து விட்டது. அப்படியே அவ்வளவுதான், என்ட்ரி போட்டு உள்ள போட வேண்டியதான் ப்ரோ. ஓகே நண்பா, எங்க பாட்டி என்னன்னா மேடம் மண்ணு தான் வேணும்ட்டாரு. அதனால வந்து மேடம் மண்ணுன்றது அந்தான ஏரி அந்த பக்கம் போறோம். இப்ப இந்த வண்டி லோடு போட்டுட்டு வருது. இண்டோபாம் ரொம்ப ஓவரா லோடு போட்டாதான் ப்ரோ வர மாட்டேங்குது. இல்லைன்னா ஓரளவு நல்லா தான் போகுது.
ஷார்ட்கட் வழின்னு சொல்லி தரமால ஏறுறாங்க. இதுல ஏறி இப்படியே லோடு பிடிச்சி வந்துடுறது. ஓ மை காட். ஓகே நண்பா, இதுக்கு என்னன்னா கீழே பாத்துக்கிட்டீங்களா? வேணா வேணா இங்கே ஒரு வா 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 வரலாம். தூக்க ஒரு நேரம் கொட்டினா போதுமா? ஆனா போதும். அப்படி போயிடலாம். ஏய் டோர் போட்டா போவாது. ஏன்டா போறான்? ஏ தூக்கு கட்டு சுப்பிரமணியம் இல்ல கத்திரிக்காய் கிராமம் தடம் ரொம்ப மோசமா இருக்கு ப்ரோ. அதனால வந்து கொஞ்சம் தடத்தை நிறைய விட்டு அல்லான்னு அழிக்கிறாங்க. கொட்டியில ஆட மாதிரி கட்டிக்கிச்சுன்னா சோழி முடிஞ்சு போச்சு. அப்பா அண்ணா இப்ப அப்படி போட்டியில நம்ம கமிட்டி ஆயிருமே போயிரும்டா. இந்த டேப்பருக்கு போயிரும்டா. எங்க இருக்கிறாங்க? மண்ணெல்லாம் அருமையான மண்ணு. கொப்பட்ட போயிருச்சு. தடம் கொஞ்சம் டேப்பர் ஆகுதுல, அதனால போயிருச்சு. எல்லாம் வரலாம். எம்டி தானே வருது. கொஞ்சம் மினிட். ஏ போகட்டும்டா, எறா எல்லாரும் போகட்டும், பிடிச்சிக்கலாம். கொடுக்க மாட்டேங்கிறான்டா. 50 டீ கிளம்பிருச்சுப்பா. ஏ அப்பா வண்டி சத்தமே இல்ல போகுதா? பட்டு இல்லடா போவாதுடா மாப்பிள. தள்ளிக்கலாம் நான் விடுறா. குடுக்கறத வச்சு நம்ம ஜேசிபி தானே ஓட்டும். ஓட்டுறதுக்குன்னா பொட்டி பத்தி ஓட்டுறோம்ல, நாங்க ஓட்டுறோம். லோடிங் ஓடுதல் கல்லோடிங் ஓடுதல். அதனால நம்மளுக்கு ஒரு பொட்டி ஆனா ப்ரோ கல்லோடிங் கொஞ்சம் வெயிட்டா போட்டது பைசன் போய். அதனால கொஞ்சம் லோட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் வண்டி. மித்தபடிலாம் ஒன்றும் இல்லை. 2 பொட்டி வச்சிருக்க இடத்துல ஒரு பொட்டி ஹெவியா இருக்கும். ஒரு பொட்டி லைட்டா இருக்கட்டும். இது மாதிரி ஏரி மண்ணு ஓட்டுறதுக்குலாம் வந்து லைட் பொட்டி தான் பெஸ்டா இருக்கும். வந்து புரி வா. என்ன வேணுங்க வாடா. நான் விட்டுக்கிறேன், நீ வா. ஓனர் வந்துட்டாரு வா. அர்ஜுன் ட்ரிபிள் பை ஏறுது ப்ரோ. இழுப்பாரு ஏறிக்கும். அது ட்ரிபிள் பை தானே ஏறிக்கும். 50 ஹார்ஸ் பவர்ல. ட்ரிபிள் பை ஏறிடுச்சு ப்ரோ. அடுத்தது நம்ம
கோகுல 415 வச்சு விடுறான். அதே கிலோமீட்டர் கணக்க போறான். அவன் ஆளை பாரு, வாய்ப்பாரு, டயர் மாத்திர கட்டாவாதுரா டேய். தண்ணியிலே விடுறா நீ. புடு புடு போ. கோவில இப்படி வந்தல்ல, இப்படி திருப்பி இப்படி நட்டு நடிச்சிருக்க மாட்டா? கேட்டா சின்ன பையனா அப்படிமா. நீங்க சொல்றீங்க மொத்தம் 6 வண்டி ஓடுது நண்பா. இன்னைக்கு வந்து பார்ட்டி வந்து செம்மண் வேணாம், எங்களுக்கு மேடம் மண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நம்ம வண்டி மட்டும் தான் ஓடுது. ஒரு 2 வண்டி மட்டும் எக்ஸ்ட்ரா கூப்பிடலாம்னு வச்சுக்காங்களேன். மண்ணு பாரு சூப்பரா இருக்குது. இதுதான் வந்து வாசல்களாம் ஓட்டுவாங்க. 415 டயர் மாத்தியாச்சு. இன்னும் 415 மேலே யாரும் ஒரு வீடியோ கூட உங்களுக்கு போட்டு விடலாம்னு நினைக்கிறேன். இதுதான் எனக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. லோடிங் ஆகிற வீடியோ எப்படி ஏறுதுன்னு பார்ப்போம். அஜித் பாண்டி வேற இறங்குறாரு. இவனத்தான் இருக்கிறதுலே பெரிய பொட்டி. ஏறுவானா வேற மாட்டானா தெரியல, பார்க்கலாம். ஓகே நம்மளது 415 லோட் ஆயிடுச்சு. எப்படி எடுக்கிறான்னு பார்ப்போம். டக்குன்னு தேடு மாத்துவியா? ஐபஸ்ல இருந்தா ஏறி இருக்க மாட்டான். செகண்ட் கியருக்கு போயிருச்சு நண்பா. ஓகே நண்பா, நம்ம வண்டி லோட் ஆகிட்டு இருக்குது. என் நம்பிக்கா இருந்த வண்டி எடுக்கல. நான் ஓடுற இந்த வண்டி எப்படி நீ மாட்டுதா மாட்டலையான்னு பாத்துறேன். முன்னாடி ஒரு பைட்டு போடனா மண்ணு ரொம்ப கம்மியாகுது. ஓகே நண்பா, நம்ம வண்டியை எடுத்துட்டு போலாம். லோட் ஆயிடுச்சு கடைசி பைக்கிட்டு. மொத வண்டியை பிடிச்சிட்டு போன வண்டியை ரிட்டர்ன் வந்துருச்சு. நான் இப்பதான் போடுறேன். நான் இப்பதான் வரேன். நீ வந்துட்டியாடா பாதி. ஓகே நண்பா, நான் இப்பதான் முதல்ல போறேன். ஒரு நாள் வந்துருச்சு அந்த வண்டி. நான் இப்பதான் லாஸ்ட் கடை போயிட்டு இருக்கேன். ரொம்ப பொறுமையா போயிட்டு எல்லாரும் சைடு கொடுப்பாங்களா, சைடே கொடுத்தா போகுமான்னு தெரியல ப்ரோ. ஓட்டையா ஓட்டியா 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 போகட்டும் போகட்டும். ஓகே நம்ம இந்த வண்டி இதுக்குள்ள போதும்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரீயா போய்க்கலாம். நேரா போகுது வந்துட்டு நண்பா. இது இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா, இப்ப இங்க இருந்து அவுத்துக்குள்ள போய் அந்த டர்னு போய் தான் ரிவர்ஸ் எடுக்க முடியும். எல்லாம் ஈரம் ஜதன்னு ஈரம். அந்த வண்டி போட்டு வந்தாதான் நம்ம போறது. இங்க வந்துதான் ரிவர்ஸ் விட்டு ஆகணும். மேல போ விடு. அப்படியே ரிவர்ஸ் நேரம் விடு விடு. அப்படிதான் திருப்பணும். அங்கெல்லாம் போகாது. அது நிறைய வீடு தான் இருக்கிறத கொட்டும். அப்புறம் பேசிக்கலாம். எப்படி திரும்பி மேல ஏறி அப்புறம் எம்டி பட்டி திரும்பியும் தூக்க. கொட்டுற இடம் ரொம்ப ரிஸ்க் ப்ரோ. பாத்தீங்கன்னா தெரிஞ்சு அப்படி ஏறும். ஊருப்பட்ட ஏறும். டோகன் கொடுக்குறாங்க.
ஐயோ கடவுளே. கொஞ்சம் போ பின்னாடி. டோர் போட்டோம். டோர் போட்டோம். நீ ஏன் டோர் கழட்டி விட்டா ஓடி போயிரு, கொண்டு போடுவாங்க. அப்பா ஈரம் வத வதன்னு ஈரம் ப்ரோ. அப்படியே பிரேக் அடிச்சு இந்த பக்கம் மாறு. நான் என்ன பண்ணுவேன்? டோரு மாப்பிள்ள வண்டியில் கொஞ்சம் டைட்டா இருக்கும் ப்ரோ, அதனால அவுத்துல யார் கொட்டினா? ஏங்க அப்பா, நானும் வரேன். போலாம். ஓகே ப்ரோ. அதனால தடம் அதுக்காண்டி செங்கல் வேற கொண்டாந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. போலாம், இடிக்காது போ. அப்படி மேட்டு நிற்குது, இறங்கியும் வர முடியல, ஒன்றும் பண்ண முடியல. சேர்த்து விடாது ஓட்டு. ஓகேப்பா, அடுத்த வண்டி ரெடியா வந்து கொட்டிட்டு வந்து நிற்கிது. ஏன்னா ஒவ்வொரு வண்டியா தான் உள்ள போக முடியும். இறங்கிக்கிது போயிட போதுற, இங்கேயே கொட்டி விடாதீங்கடா. ஓகே, இது கொட்டிட்டு போறது என்னன்னா, இது அப்புறம் இந்த வழியில போறீங்கன்னா இது கொஞ்சம் பக்கம்னு வச்சுக்காங்களா, அதனால ஷார்ட்கட் வழி. அதனால கொட்டிட்டு போகாம இதுல போயிடுவோம். வரும்போது அது நல்ல வழி. இது வந்து ஒரு வீதிக்குள்ள போடணும்னு வச்சுக்காங்களா, லோடு வண்டி பார்த்தா விடமாட்டாங்க. அதனால வந்து நாங்க இது எம்டி தானே போகுது, 1 கிலோமீட்டரே குறையுது ப்ரோ. அதனால நாங்க வந்து எம்டி இதுல போயிடுவோம். லோடு வண்டி அதுல வந்துடும் வச்சுக்காங்களா. பாத்தீங்களா, இது ஊருக்குள்ள போகணும். அதனால லோடு வண்டி விடமாட்டாங்க. அதனால எம்டி வண்டி வேணா இதுல போய்க்கலாம்னு வச்சுக்காங்களா. காங்கிரீட் வீதி தாங்காது. அதனால வந்து எம்டி வேணா இதுல போவாங்க, லோடு போகக்கூடாது அப்படின்னு சிட்டா சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்காங்களா. அதனால எம்டி மட்டும் இதுல போவோம். ரொம்ப பசிக்கிற மாதிரி தான் போகணும். எல்லாம் வெறும் கூலி. வேகமாலாம் யாருமே போக முடியாது. பாக்கி வேற சொல்லி இருக்குது. ஆனா எதுக்குதான் இப்படி பெய்யுதோ தெரியல. கள்ளக்காட்டுக்காரெல்லாம் நாசம் பண்றதுதான் ப்ரோ பெய்யுது. எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத பெய்யுது. மழை எப்ப கேக்குறாங்களோ சனங்க அப்ப வந்து மழை பெய்யாது. இப்பதான் மழை பெய்யுது. இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகிக்கணும் வச்சுக்கோங்களா. இதுல இருந்து ரோட்ல தான் போய் ஆகணும். யாராச்சும் வராங்களான்னு பார்த்து கட்டாகணும். ஏன்னா சல்லுன்னு வந்து உள்ள போட்டுருவாங்க. ஓகே, நம்ம மாப்பிள்ள வண்டி லோட் ஆகிட்டே இருக்குது. என்ன பண்ணுவோம்னு பார்ப்போம். அப்படி போயிருமா? அடேங்கப்பா, நம்பிக்கை வந்துருச்சு. போலாம். மாப்பிள்ள கிளம்பிட்டான். இருக்கிறதுல எங்க செட்டுல பெரிய போட்டி யாருன்னா இவன் தான் ப்ரோ. ஏறிடுவான். ஓகே ப்ரோ, அதுல அஜித் வண்டி மாட்டிக்கிச்சு, தள்ளி விடுறாங்க. தள்ளுமா? கடவுளே, அதே அந்த இடத்துல நல்ல தடத்துல அவங்க லோடு போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. அதனால வந்து தடம் மாத்தி போறதுனால
அதுல அஜித் வண்டி மாட்டிக்கிச்சு ப்ரோ. அதனால வந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க அந்த ஜேசிபி தரத்த மேலே நேற்று லோடு கொடுத்துக்கிறதுனால போக மாட்டேங்குதுன்னு வச்சுக்காங்களேன். தள்ளிக்கிறான் ப்ரோ. அஜித் லோடு அதுல நிற்கிறா. கிட்ட போய் எடுத்தா வீடியோ எடுக்கக்கூடாதும்பாங்க. அதனால நம்ம கொஞ்சம் எட்டதான் எடுப்போம் ப்ரோ. மாப்பிள்ள ஒரு வழியா போட்டிட்டு வரான். மாட்டிக்கிச்சு எடுக்க முடியாத இடத்துல நான் போய் வீடியோ எடுக்கலாம்னா எல்லாம் வெறும் சதனை ஈரமா இருக்குது ப்ரோ. அதனாலதான் போய் வீடியோ எடுக்க முடியல. கொட்டி போயிடுங்க வரான். பைக்கோட வந்துருச்சு. எனக்கு முன்னாடி கொபோட்டோ வந்துருச்சு. நான் போய் குழப்பிட்டு இருக்கிறியா இல்லையா? ஓகே, நாம போய் என்ன பண்றது பாப்போம். ஏரி கூட பரவாயில்ல ப்ரோ. ஒற்ற இடம் அதோட மோசமா இருக்குது. பாருங்களேன் என்ன கண்டிஷன்ல இருக்குது பாருங்களேன். அங்க போய் திறப்புறதுக்கும் இடம் இல்ல, வண்டி திறப்புறதுக்கு கூட இடம் இல்ல. அது அதோட பெரிய பிரச்சனையா இருக்கு. கல்லு பொடி போடுறது எப்ப பொடி போட்டுக்கிறாரு. ஓகே நண்பா, கொட்டுறது பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப டேஞ்சரா இருக்குது. அதெல்லாம் ஓட்டவே முடியல. அதனால இப்பதான் ஒரு வழியா ஒரு 2 ஈஸி கொட்டிட்டு வந்தோம். இப்ப அடுத்த லோடு போகுது. அதான் நம்ம குட்டி வண்டி போகுது. ஆனா பாருங்களா, நீங்களா சாப்பிட்டியா? வாவல எல்லாத்தையும் சொதப்பி விட்டு வரவனே நீ தாண்டா. எழுத மட்டும் பாட்டு இருக்குது. அத்த ட்ரைனிங் ஓகே நண்பா, அவ்வளவுதான். ஓகே நண்பா, அவ்வளவுதான். வண்டி 4 நட போய் இப்ப 6 நட போயிட்டோம். ஒரு 4 நட ஓட்ட முடியுமா என்னன்னு தெரியல. பிஎம் மணி ஒரு 3:30 ஆகி போச்சு. வானம் வேற மழை வர மாதிரி இருக்குது. அதனால 2 நட ஒரு நட ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடா கமெண்டே சொல்ல மாட்டேங்கிறான்னு நினைக்காதீங்க ப்ரோ. எல்லாம் இந்த வேலைங்கிறதுனால கமெண்டே ரீட் பண்ண முடியல ப்ரோ. கண்டிப்பா இந்த லோடிங் வேலை தான் முடிஞ்சதையும் கமெண்ட் ரீட் பண்றேன். நீங்க பண்றீங்க, கமெண்ட் கொடுத்துட்டு இருங்க ப்ரோ. கண்டிப்பா நான் அதுக்குண்டான ரிப்ளை கொடுக்குறேன். பின்னாடியே கொஞ்சம் மண்ணு கம்மியா போச்சு ப்ரோ. அதனால ஜேசிபி பைக்கிட்டு வந்து ரொம்ப மடங்கி போட முடியல. அதனால கொஞ்சோண்டு நவுத்து சொல்றாங்க. நவுத்தி போலாம் 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 போலாம். 2 வண்டி அட்டன் டைம்ல ஆரன் அடிக்கிறதுல எந்த வண்டி ஆரன் அடிக்கிறதுன்னு தெரியல. என் மாப்பிள்ளைக்கு வேற பறந்துதான் சிட்டா. ஓரளவுக்கு ஏறிக்குது ப்ரோ. எல்லா வண்டியுமே ஓரளவுக்கு ஏறிக்குது. அர்ஜுன் 555 அங்க ஒரு வண்டி ஏறுது பாரு. இன்னொரு நீங்கள போடுது அர்ஜுன் 555. இத வந்து இந்த ஜேசிபி வந்து 50 HP. அது பாருங்க லோடிங்க எல்லாம் வயல் அடிக்கிறாங்க. கத்து அவதான் கண்ணதாசன் சொன்னாப்ல. கண்ணதாசன் 11 மணி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால 5 மணி வரலங்கிறாங்க. ஓகே கண்ணதாசன் சொன்னாப்ல. கண்ணதாசன் சொல்லிட்டோம். ஓகே நண்பா, பாருங்க அப்படியே மேடம் மண்ணு. இதுதான் வந்து வாசலுக்கு, வீட்டுக்கு வாசலுக்கு கொட்டுறது. மாடு கட்டதான் இருக்கு.
இது மாதிரி இடத்துக்குலாம் வந்து இதை தான் யூஸ் பண்ண வச்சுக்கோங்க. இந்த மண்ணை போட்டால் தான் வந்து இந்த மண் பேராது, உளியாது, காலில் ஒட்டாது, மழை பெஞ்சாலும் சதன்னு வதன்னு வச்சுக்கோங்கள நல்லா காஞ்சி போயிடும். அதுக்கோசரம் தான் இந்த மண்ணை யூஸ் பண்ணுவோம் மேக்சிமம். பாரு மண் அப்படியே பார்த்தா மணல் மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்கள. ரெண்டு பேரும் அல்றது எப்படி வருது பாத்தீங்களா? அப்படியே பால் மாதிரி இருக்குதா? இதுதான் மேடை மண்ணு. மேடை மண்ணுமாங்க, முரம்பு மண்ணுமாங்க. நிறைய பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி வச்சு கூப்பிடுவாங்க ப்ரோ. அப்படி சக்கரை கட்டி மாதிரி இருக்குது. கொட்டுற இடம் தான் ரொம்ப டேமேஜா இருக்குது ப்ரோ. அதனால அதை வீடியோ கவரேஜே பண்ண முடியல. போறோம் ஏறுவானா? கீர் மத்தது ஏறுவானான்னு தெரியலையே. மாப்பிள்ள வேற மறைச்சிட்டான். ஏறிட்டான் 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 ஏறிட்டான். போகல பாரு. அப்படியே லுக்கா எப்படி சைட் அடிச்சுட்டு பாருங்க. இதுதான் கடைசி நடையா இருக்கும். மாப்பிள்ள வேற அதுக்காடி டோர் போட சொன்னேன். டோர் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. மணி 4:30 ஆகி போச்சு. இது மணிக்கு ஒரு நட தான் ப்ரோ பாஸ் ஆகுது. அதுக்கு மேல ஓட மாட்டேங்குது. அதனால ஏன் மாப்பிள்ள இன்னும் ஒரு நடம் வர முடியுமா? சான்ஸே இல்ல. கார்த்தி வந்துருவான். இன்னைக்கு கார்த்தி ஒரு நடம் ரீடிங் வந்துட்டான். நம்ம பக்கமா போன் பண்ணணும் உள்ள வந்துடுறதான்னு. சரி நீ இன்னைக்கு ஒரு நட விட்டு ஆட்டிவிட்டா அவனை நினைச்சுக்கிட்டு அல்ல வண்டி லோடாகி போவாங்க அடிமா வந்துடுறாங்களா கொட்டிவிட்டு. நான் மண்ணு சூப்பர் மண்ணு. கொனெக்டிங் இருக்குதா? ஓகே நண்பா, இதுதான் கடைசி நடன்னு நினைக்கிறோம். கார்த்தி உள்ள வந்துருவானா வரமாட்டானான்னு தெரியல. இதுதான் கடைசி நடன்னு நினைக்கிறேன். வந்துட்டான் அங்க சுத்திட்டு வரான். ஏரியோட இந்த மூலையில போய் சுத்திட்டு வரான்னு வச்சுக்காங்களே. அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய், டேக் கேர். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ செஞ்சில் வந்துட்டா யாரு கொப்பாத்தி வந்து விட்டது ப்ரோ. கொப்பாத்தி வந்து விட்டது. இன்னொரு இடம் அல்றது விடுவாங்களா? இது 4 கால் ஆயிடுச்சு. விடமாட்டாங்களான்னு தெரியல. பார்ப்போம். விட்டாலும் சரி விடலாம். விட்டா இன்னொரு இடம் ஓட்டும். விடலாம் இனிமேல் நாளைக்கு காலையில் அதை ஓட்டிக்கலாம் ப்ரோ. ஒரு நட போட்டு தள்ளிவிட்டான்டா. ஒரு நட நீ வேலை விட்டான்டா. ஆப்ல விட்டும் போதே வண்டி 2 மாதிரி பறிச்சுதாப்பா வெயில போகுது. போயிட்டானே அதுங்காட்டியும் மாப்பிள்ள சிட்டா பறந்துட்டான். போகுது பாருங்க ப்ரோ. மாட்டமான இடமா இருந்தா பிசுறு ஓட்டுது. கொஞ்சம் மிஞ்சி முன்ன பண்ண இருந்தா இண்டோ போன வேலைக்கே ஆகல. அவ்வளவுதான் கணக்கில் தரக்க வந்துட்டாங்க. க்ளோஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். வந்து அவ்வளவுதான் நெருங்கிங்க அப்படின்றான்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஒரு நாள் ரைடிங் போட்டான்டா. எல்லாத்தையும் தாவா கூட்டு போய் கடவுளே வாங்கி கொடுப்பாங்க.
முன்னாடியே பாத்துட்டு போகுது. நாம பிடிச்ச வாட்டி அவங்க எல்லாம் ஒவ்வொரு நட பிடிச்சி விட்டாங்க. நாளைக்கு என்ன அந்த 10 மணி தான் விடுவாப்ல. ஆ இது மாதிரி மேல் பம்பு தூக்கினா அரை பம்போட நிறுத்தியாங்க ப்ரோ. அப்பதான் வந்து பம்புக்கு அணத்தில்ல வண்டிக்கு அணத்தில்ல. எங்க சைடு கடைங்கெல்லாம் மேக்சிமம் அப்படிதான் ஓட்டுவாங்க ப்ரோ. அவ்வளோதான் முடிஞ்சது. மீண்டும் நாளை ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர்.